ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா என்ற திருக்குரான் கேட்ட கேள்விக்கு பதில் இது என்று நாங்கள் முழுதாக நம்புகிறோம். இறைவன் மிகப்பெரியவன். இன்னைக்கு நம்ம பசியாற்றுவோம் திட்டத்தில் களரி கறியும் தயாராகிட்டு இருக்கு. மாஷா அல்லாஹ். எத்தனையோ பணிகள் ஏதேதோ இடங்கள்ல நம்ம ஓடிக்கொண்டே இருக்கோம். பரப்புரை களங்கள்ல கிடைக்கிற நிம்மதியை விட இப்படி கரண்ட் பிடித்து அந்த சாப்பாடு சரியான பக்குவத்தில் இதை தம்மடிக்கும் போது ஒரு பெரிய சுவாரஸ்யம் தான் எப்போதுமே. எத்தனையோ ஏழை மக்களுக்கும் உணவு தேவை உடையவர்களுக்கும் இது போகுதுங்கிறதுல அல்லாவுக்கே எல்லா புகழும். ஏழைகளுக்கு தொடர்ந்து உணவு கொடுப்போம், எழில் சுவனத்தில் இடம் பிடிப்போம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து ஒருவருக்காவது உணவு கொடுக்கக்கூடிய பணியை எல்லாருமே முன்னெடுங்க இன்ஷா அல்லாஹ். நெய்ச்சோறும் களரிக்கறியும் நாம் யாருக்கு உணவு கொடுக்குறோமோ அவர்களுக்கு பிரியாணி, நெய்ச்சோறு, தால்ச்சா இது போல் சிறப்பு உணவுகளை கொண்டு போய் வீடு தேடி கொண்டு போய் கொடுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளோட அஜெண்டா. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க உணவு இல்லாமல் இருந்துட போகிறது கிடையாது. எப்படியும் கஞ்சி குடிச்சிட்டாவது இருந்துருவாங்க. ஆனால் நல்ல உணவு, சுவையுள்ள உணவு, நமக்கு எது விருந்துன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த உணவு அவர்களுக்கு கிடைக்க பெறணும் அப்படிங்கிறதான் நம்முடைய திட்டம். அவ்வளவு நட்ஸையும் அரைச்சி போட்டு இவ்வளவு அருமையான ஒரு களரிக்கறி, மாஷா அல்லாஹ். இறைவன் யாரெல்லாம் உணவு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம், அவர்களுடைய தலைமுறைகள் எல்லாம் நாளைக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாக ஆக்குறதுக்கான துவாவோடு தான் ஒவ்வொருத்தரும் இந்த பார்சலை பண்ணுறாங்க. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் பசியாற்றுவோம் திட்டத்தின் வாயிலாக இப்பணியை செய்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ்.